உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்து வீடியோடா கொண்டு போய் கொடுத்தாங்க. எல்லாருமே என்னன்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க, கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற ஸ்கீம்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த மறைமுகமா சொன்னாங்க. இதெல்லாம் அஃபிஷியலா சொல்ல முடியாது. மறைமுகமா வந்து அந்தந்த லோக்கல் ஏரியாக்கள்ல உள்ள கட்சி நிர்வாகிகளை வச்சு சொல்ல வச்சாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணதுக்கு பின்னாடி இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க. இந்த உங்க கனவை சொல்லுங்கன்ற விஷயத்திலேயே மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன திட்டம் வேணும், உங்களுக்கு என்ன திட்டங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய அட்ரஸ் என்ன, நீங்க எங்க இருந்து பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதாவது இப்போ அவர்கள்ட்ட நம்மளை பத்தி எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட ஆதார் கார்டு, ஃபோன் நம்பரு, நம்மளோட விருப்பம் என்ன, நமக்கு பிடிக்காதது என்ன, நம்மளாம் எதெல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பற்றின எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசுகிட்ட நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா. இப்போ அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த டேட்டாவை அப்படியே எடுத்து சபரீசன் அவருடைய பெண் நிறுவனம், திமுகவிற்கு தேர்தல் வேலையை பார்க்கக்கூடிய நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா விளம்பரம் வருது இல்லையா, எடுத்த உடனே ஸ்டாலின் அவர்கள் தொடரட்டும், நல்லாட்சி மலரட்டும்னா இருக்கட்டும், இல்லை நீங்க என்ன ஸ்கீமை வந்து விரும்புறீங்களோ. இப்போ வந்து மாதம் பல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வராது. கிட்டத்தட்ட 1,20,00,000 பெண்களுக்கு தான் வந்து அந்த காசு வந்து போயிட்டு இருக்கு. இன்னுமே 90 லட்சம் பெண்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் போகல. காரணம் வந்து பல காரணங்கள் சொல்லுவாங்க. நீங்க வந்து கொஞ்சம் முன்னேறிய வகுப்புல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பணம் இருக்கு, அதனால உங்க அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் அதிகமா இருக்கு, அதனால உங்களுக்கு 1000 வராதுங்கிற மாதிரிலாம் பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா அடிப்படையில் வந்து காசு 1000 ரூபாய் போயிட்டு இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பணக்காரர்களுக்கு தான் போகுது. அது என்ன குளறுபடிங்கிறதான் தனியா பேசுவோம். ஸோ அப்படி இந்த 1000 ரூபாய் வந்து இன்னும் மாதம் கிடைக்காத பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களை டார்கெட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஆட் வந்து போடுறது. எப்படின்னா, உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு நீங்க விடுபட்டுருச்சா, உங்களுக்கு 1000 ரூபாய் வேணுமா, அப்படின்னா இந்த மாதிரி நீங்க திமுக வாக்களிங்கன்ற மாதிரி அந்த எந்த பகுதியை வந்து மக்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வாக்கு கேட்டா வாக்கு போடுவாங்களோ அப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு கஸ்டமைஸ்டான ஆடை வந்து அவர்கள் வந்து போடுறாங்க. இது அடிப்படையில் சட்டப்படி தப்பு. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கணக்கில் வரும்.